நேர்களே, சென்னை அணி மறுபடியும் ஒரு தோல்வியினை தழுவி இருக்கிறது. கடந்த 2 போட்டியில் தொடர்ச்சியாக வெற்றியை கண்ட சென்னை அணி இன்றைய போட்டியில் தோல்வியினை தழுவி இருக்கிறது. இந்த ஆண்டின் 4வது தோல்வி ஆகும் இது. பந்து வீச்சாளர்கள் சிறப்பாகவே பந்து வீசினார்கள் என்றே கூறலாம். ஆனால் பேட்ஸ்மேன்கள் சொதப்பிய காரணத்தினால் இந்த போட்டியில் சிஎஸ்கே தோல்வியினை தழுவி இருக்கிறது. இறுதியில் அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான் என்றாலும் பேட்ஸ்மேன்கள் இல்லாத காரணத்தினால் இலக்கை எட்ட முடியவில்லை. SRH போன்ற அணியை 200 ரன்களுக்குள் சுருட்டியது மிகப்பெரிய விஷயமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் 14வது ஓவர் வரை ரன் ரேட் 9.5 என்று இருந்தது. சென்னை அணி அதற்கு பிறகு விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்ததால் இந்த தோல்வியினை தற்பொழுது தழுவியிருக்கிறது. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச்சினை தேர்வு செய்தது. இதனை அடுத்து களமிறங்கிய SRH அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் இன்றும் அதிரடியான ஒரு தொடக்கத்தையே கொடுத்தார்கள். குறிப்பாக அபிஷேக் சர்மா 22 பந்துகளில் 59 ரன்களை விளாசி அசத்தினார். ஆனால் இஷான் கிஷன் இன்றைய போட்டியில் கோல்டன் டக் அவுட் ஆகி வெளியேறினார். அதற்கு பின்பு வந்த கிளாசன் மிக சிறப்பாக விளையாடி SRH அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். ஆனாலும் சென்னை அணியின் பந்து வீச்சாளர்கள் இந்த போட்டியில் சிறப்பாகவே பந்து வீசி 200 ரன்களை கடக்க விடாமல் தடுத்தார்கள். அதன்படி 20 ஓவர்கள் முடிவில் SRH அணி 9 விக்கெட் இழப்புக்கு 194 ரன்களை எடுத்தது. சிஎஸ்கே பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை கலீல் அகமதுக்கு மாற்றாக உள்ளே வந்த முகேஷ் சௌத்ரி இன்று 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். ஜெமி ஓவர்டன் மற்றும் அன்சுல் கம்போஜ் இவர்கள் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார்கள். 195 என்ற கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் இன்றும் சொதப்பினார்கள். கடந்த போட்டியில் மிக அதிரடியாக விளையாடிய சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார். ருத்ராஜ் கெய்க்வாடும் பெரிய அளவில் ஜொலிக்கவில்லை. ஆயுஷ் மாத்ரே ஓரளவுக்கு நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மேத்யூ ஷாட் களத்தில் நின்று ரன்கள் எடுக்க முடியாமல் தடுமாறினார். மிடில் ஓவர்கள் 5 ஓவர்கள் பவுண்டரிகள் இல்லாமல் சிஎஸ்கே அணி இன்று விளையாடியது. 8வது ஓவர்களுக்கு மேல் சென்னை அணி பவுண்டரிகளும் ரன்களையும் எடுப்பதற்கு தடுமாறியது இந்த தோல்விக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த 5 ஓவர்களில் பவுண்டரிகள் இல்லை என்றாலும் ரன் ரேட் பொறுத்தவரை 9.5 என்ற சராசரியாகவே இருந்தது. ஆனால் SRH அணியின் பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பான முறையில் மிடில் ஓவர்களில் பந்து வீசியது SRH அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக 2 போட்டியில் வெற்றியை கண்ட சென்னை அணி இன்று 4வது தோல்வியினை தழுவியிருக்கிறது. SRH அணியை பொறுத்தவரை 3வது வெற்றியினை பெற்று புள்ளி பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது நேயர்களே.